சூடா பால் கிச்சன்ல வச்சிருக்கேன், போய் குடிங்க. ஜெயா, கூடிய சீக்கிரம் நமக்கும் இந்த மாதிரி. டேய், முத ராத்திரிக்கு போற பொண்ண கைய பிடிச்சிட்டு என்னடா பண்ற? மாமா, இவ கீழே விழ வந்தா மாமா, அதான் நான் பிடிச்சுக்கிட்டேன். அதேண்டா நீ பிடிச்ச? விடு கைய. இவளை பிடிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் மேல உட்கார்ந்திருக்கான்ல. யாரு? கடவுளா? யோகிடா. எங்க விழ போனா மேல இருக்கிற யோகி எப்படி மாமா பிடிப்பான்? லக்ஷ்மி, இவளை நல்லா பாடுறா. ஊர்ல இருக்கிற உன் தங்கச்சி மாதிரியே இல்ல? எம்மாடி வாமா, காத்திருக்கான். உள்ள வெக்கப்படாதடா, பார்த்து நடந்துக்கோ. என்னோட முதல் ராத்திரியிலயும் நான் இப்படிதான் வெக்கப்பட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அவனுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? என்ன கொள்ளு தாத்தாக்க போறான்ல. பாத்துக்குவா, நீங்க வாங்க வாங்க. யோகி கேட்டுக்கப்பா, கரெக்ட் டைம் மறந்துடாத. ஒரு செகண்ட் அங்க இங்க அவங்க பாத்துக்குவாங்க. முதல்ல நீங்க வாங்க. குறுக்க நின்னுகிட்டு. யோகி, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், இங்கே உட்கார்ந்திருக்க. ஓஹோ. ஏய், இந்த பக்கம் ஏன் வந்து உட்கார்ந்திருக்க? அங்க உட்கார்ந்தா அங்கேயே உட்கார்ந்து கேக்குறீங்க, இங்க உட்கார்ந்தா இங்கேயே உட்கார்றேன்னு கேக்குறீங்க. நான் எவ்வளவு மூடோட வந்தேன் தெரியுமா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு இது எத்தனாவது நைட்? கிண்டலா? யோகி, என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவும் தோணலையா? நல்லா அடிக்கணும்னு தோணுது. ஐயோ, பாத்தீங்களா, கோவப்பட்டா ரொம்ப அழகா தெரியுறீங்க. இதுக்கு தான் அந்த பாம்பே பொண்ணு விழுந்துட்டா. ஏய், அவளை பத்தி பேசுற யோகியதையே உனக்கு கிடையாது. I love you. I love you. என்ன சொன்ன? I love you. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் உளறாத. லவ் யூ, லவ் யூ. ஜெயா, இவனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட மிருகம் வெளியே வந்துருச்சா? என்னது மிருகமா? யோகின்னு பேர் வச்சிருக்க. அந்த பேருக்கு மரியாதை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். இவ சினிமா நடிகையாவே கூட இருக்கலாம், ஆனா யாருக்கும் சிக்காத ரோஜா பூ அவ. ஞாபகம். அரை மெண்டல், அந்த முழு மெண்டல் கூட்டிக்கிட்டு வெளியில போ. இல்லடா, என் லைஃப்ல இருக்கிறது ஒரே பொண்ணுதான், அது லலிதா தான். போய் கதவை தர. ஏய், மாமா வந்திருப்பாரு. ஜெயா, ஜெயா, உன் பேட்டெல்லாம் செட்டில் பண்ணியாச்சுல, உனக்கு இங்க என்ன வேலை? 4 செவத்துக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ற பொண்ணு வேணா, 4 ஜனங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ற பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு கடைசில இருந்து 4 செவத்துக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்தியா? அவன் ஒருத்த மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். நான் நம்ப மாட்டேன். நீங்க 2 பேரா? ஒரு உரையில 2 கத்தியா? ஜெயா, நீ இங்க இருந்தா உன் வாழ்க்கை வேஸ்டா போய்டும். நீ என் கூட வெளிய வா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி. இல்ல இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், அவன் மட்டும் கீழே, நான் டாய்லெட்டா? நான் போக மாட்டேன், நானும் கீழே தான் வருவேன். அடே லக்ஷ்மி, நீ அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ற? இங்க உட்காரு. டேய் லக்ஷ்மி. யோகி, என்ன இருந்தாலும் இவ்வளவு அவசரம் கூடாதுப்பா. மத்த நேரத்துல கதவை சாத்தலைனாலும் பரவாயில்ல, முத ராத்திரி அதுமாவா கதவை சாத்தாம இருக்கீங்க? சரியான லூசு பையன் அந்த லக்ஷ்மி. காதுல சத்தம் விழுந்தாலே சும்மா இருக்க மாட்டான், கண்ணுல பார்த்தாவ சும்மா இருக்க போறான். அட, பிசினஸ்ல தான் எதுவும் சாதிக்கலன்னா இதுலயுமா சாதிக்காம இருக்கிறது? எல்லாத்தையும் நானா சொல்லி தர முடியும்? என்ன பிள்ளைங்கப்பா, எதை எப்படி எப்படி பண்ணணும்னு கூட தெரியல உங்களுக்கு. இருங்க, நான் பூட்டி வச்சிடறேன். இதுக்கப்புறம் யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. மாமா இருங்கடா, இதுவும் பண்ணலாம். உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எல்லாம் உன்னாலதான். ஐயோ, மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு 5 புருஷங்க இருந்ததுனால பாஞ்சாலின்னு பேர் வந்துச்சு. என்ன யாராவது உங்க 3 பேர் கூட பாத்துட்டாங்கன்னா மூஞ்சாலி மூஞ்சாலின்னு பேரு வந்துருமே. யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், நான் இந்த ரூமை விட்டு போகவே மாட்டேன். அப்படின்னா இவன் போற வரைக்கும் நானும் போக மாட்டேன். மாமா, டேய், உன் மாமா என்னடா என் பேரை கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கான்? நீங்க 2 பேரும் பாத்ரூம் வழியா வெளியில போங்க. முதல்ல போங்க. அப்ப அவனும் வருவான்டா. போய் பாத்ரூம் வெயிட் பண்ண சொல்றியா? வரீங்களா? हम तुम एक कमरे में बंद हो. ஏசிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. உங்களுக்கு கொஞ்சம் விசிறவா? ஏய், ரொம்ப ஆக்டிங் பண்ணாத. இது ஆக்டிங் இல்ல யோகி, ரியல் லவ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். சொத்துக்காக என்னென்ன சகிச்சுக்கணுமோ சகிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க இல்ல, நான் தான். நீங்க பாருங்க எவ்வளவு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா உங்க ஃப்ரெண்டு லக்ஷ்மி என்ன பார்த்தாலே ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். நேத்து சாயந்தரம் கிச்சன்ல என்ன நடந்தது தெரியுமா? ஆம்ச காட்டி அமுக்குன்றான், செஸ்ட காமிச்சு இப்படி ஆடுறான். எனக்கு எவ்வளவு வெக்கமா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். கர்மம். யோகி, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன?
இன்னைக்கு பூ மேல வந்து உக்காருமா? இல்ல, இன்னைக்கு இந்த பூ மேல வந்து உக்காருமான்னு கேட்டேன். பாரு, நீ கீழே நான் மேல. ஓ, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? ஏய், உன்னை கீழே படுக்க சொன்ன, நான் மேல படுக்கிறேன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? நான் வேற எதுவும் நினைச்சிட்டேன். வாயை முடிக்கிட்டு போய் படுக்கிறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, உங்க பொண்டாட்டியா பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்மம், நீ எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல இணைச்சு கீழே போ. கரெக்ட் டைமுக்கு முடிஞ்சிருக்கு. நிஜமா சொல்லணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல தான் எனக்கும். ஜோசியர், கொஞ்சம் அலம்பாம இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா, எதுக்குப்பா இப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க? லக்ஷு, உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. 10 வருஷமா மிஸ்டர் சென்னையா இருந்தேன்னு சொல்றீங்களே, அதை 4 பேர் பார்க்க வேண்டாமா? ஒன்று பண்ணுங்க, நாளையில இருந்து டைட்டா டிஷர்ட் போட்டுக்கோங்க. ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிற உங்க உடம்ப எல்லாரும் பார்த்து வயிறு எரியட்டும். லக்ஷு, மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர உலகத்துல வேற எது வேணாலும் மாறும்னு மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் மார்க்ஸா? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸா? இவன் யாரு? பழைய லவரா இருக்குமோ? லவ்ல சந்தேகம் இருக்கக்கூடாது. யோகி, 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 எந்திரிங்க யோகி, காஃபி ரெடியா இருக்கு. எழுந்துருங்க, காஃபி ரெடியா இருக்கு. அங்கிள், யார் மணி? நான் லலிதா. யோகிய பாக்குறதுக்கு பாம்பேல இருந்து வந்திருக்கேன். யோகியா? யோகி, டே யோகி, எழுதுறீங்கிறது. யோகி. மாமா, 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா? யாரு? லலிதா. யோகி, யாரா அந்த பொண்ணு? லலிதா. அதைத்தானடா அவளும் சொன்னா. கேட்டதுக்கு உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொன்னா. அவ லலிதான்னா அப்ப இவ யாரு? யோகி, என்ன நடக்குது இங்க? அத நான் சொல்றேன். நான் லலிதா, இவளும் லலிதா.
நான் ஜெயலலிதா, இவன் என் தங்கச்சி விஜயலலிதா. எது போய் விஜயலலிதா? லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா 25 வருஷமா ஒண்ணு அக்கா தங்கச்சியா வாழ்ந்ததெல்லாம் பொய்யாயிடுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் இவன் அக்கா. சில சமயம் ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜெராக்ஸ வச்சு மேட்ச் பண்றோம்ல, இப்ப அப்படிதான் இருக்குது. என்னடா பேசிட்டு இருக்க? இவங்க 2 பேர்ல யாரு ஒரிஜினல் யாரு ஜெராக்ஸ்? அவதான் ஜெராக்ஸ். ஆமா, நான் தான் ஜெராக்ஸ், அவதான் ஒரிஜினல். 25 வருஷ காலம் என்ன பெத்த என் அப்பா அம்மாவை நான் மறந்துட்டு வந்தேன்ல, அப்படிப்பட்ட பொண்ணு நான் தான் ஜெராக்ஸ். என் தங்கச்சி ஒரிஜினல். இருந்தாலும் நான் அவளை பார்க்க போகல, அவதான் என்ன பார்க்க வந்திருக்கா. அவளோட காதல் தான் ஒரிஜினல், என்னோட காதல் தான் ஜெராக்ஸ். லலிதா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஜெயா ப்ளீஸ் அழாத, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசு பாடுபடுறது எனக்கு புரியுது. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டமான நிலைமையில வந்து சேர்ந்தா தெரியுமா? இல்ல மாமா, இந்த அக்கா தங்கச்சி பிரச்சனை தீரணும்னா நான் 2 நிமிஷம் இவங்க கிட்ட பேசியே ஆகணும். 2 minutes. நில்லுங்க. அவ யார் யோகி? லலிதா, I love you so much. பாரு, அன்னைக்கு நடுராத்திரி நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்ட. எங்க மாமா திடீர்னு என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் யாருன்னு காட்டுறது? அப்புறம் நானும் லட்சுமி சேர்ந்து இவளை செட் பண்ணோம். இவ ஒரு நடிகை, என் வைஃபா நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. இப்ப நான் வந்துட்டேன்ல, எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லவே முடியாதுமா. ஏன்னா அவ 1000 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சிட்டா. 25 வருஷமா ஒன்னாவே இருக்கீங்க, உன்னை நம்ப மாட்டாளா? வா. அக்கா, நீங்க எந்த மாதிரி நிலைமையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. லலிதா, லலிதா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன ரொம்ப நல்லா புரிச்சு வச்சிருக்க, என்னாலதான் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. ஜெயா, ஐயோ, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த லலிதா வந்துட்டா தெரியுமா? என்ன ஏன் முகத்தை மூடி இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. கார்ல் மார்க்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சேஞ்ச் ஆயிட்டேன். அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கீங்க. லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, போங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் காட்டுங்க, வயிறு எரியட்டும். டேய் லக்ஷ்மி. என்னடா இது? மாற்றோங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறாதது, மத்தது எல்லாமே மாறும். அப்பா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பாத்து போக கூடாதா? இவன் இப்படி தலை தெரிச்சு ஓடுறா. அப்ப நான் கிளம்புறேன் சார். நீ ஸ்டேஷன்ல இரு, வேணும்னா உனக்கு கால் பண்றேன். டேய், லக்கேஜ்ல எடுத்துறச்சுல? ராகவன் தானே? சரி, கால் பண்றேன். பாய். இதான் அவர் வீடா? ஏய், இப்ப புரிஞ்சிருச்சு அவ ஏன் ஓடுனான்னு. அவர்கிட்ட கேஸ் எதுலயாவது மாட்டி இருப்பா, பார்த்தா மரியாதை போயிடுன்னு ஓடிட்டாய். அவளை பத்தி அப்படியெல்லாம் பேசாத, அவ சுத்த தங்கம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போலீஸ பார்த்து ஓடுறா அவ. டவுட்டே இல்ல, அவ ஒரு ஐட்டம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. Thank you. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. ஆமா, ஏன் அப்படி தலை தெரிச்சு ஓடுன? அதான் ஸ்டவ்ல பால் வச்சிருந்தேன். அம்மா, எதிர் வீட்டுல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அப்பா பொண்ணு அதான் இருக்கும். அவரை பார்த்துக்கிட்டே நான் வச்ச பாலை மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை பால் பொங்கி ஊத்தி இருக்கும். இப்போ தெரிஞ்சிருச்சா சுத்த தங்கம்னு? என்ன தங்கம் வாங்கி தரீங்களா? அவன் வாங்கி தர மாட்டான், நீ உள்ள போ. காஃபி சூப்பர். என்னடாச்சு? காஃபி. அது காஃபி இல்லடா, டீ.